Hey guys, welcome back to Learn Science. நான் உங்கள் நரசிம்மன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா DNA vs RNA. டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண வீடியோ. இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் அதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்ட், ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்ட், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிஎன்ஏ எந்த அளவுக்கு ஒரு உயிரினத்துக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆர்என்ஏவும் முக்கியம். இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலிங். இதை ஏன் நான் சொல்கிறேங்கிறத இந்த வீடியோ முடிவில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. யூகேரியோட்டிக் செல்லில் டிஎன்ஏவை வந்து நீங்கள் வந்து நியூக்ளியஸ்குள்ளே தான் பார்க்க முடியும். ஆனால் ஆர்என்ஏவை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ்குள்ளே, நியூக்ளியஸ் வெளில ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் ஆர்என்ஏவை பார்க்கலாம். ப்ரோகேரியோட்டிக் செல்லு நியூக்ளியஸ்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவாக இருக்கட்டும் ஆர்என்ஏவாக இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்லில் ஓவராலாக பார்க்க முடியும். டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டிஎன்ஏவோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை பற்றி ஏற்கனவே நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஎன்ஏவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். டிஎன்ஏல இருக்கிற முக்கியமான எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடினைன், கோனைன், தைமைன் அண்ட் சைட்டோசைன். ஆர்என்ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடினைன், கோனைன், சைட்டோசைன் இருக்கும். ஆனால் தைமைனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா யூரோசெல் அப்படின்ட்டு இன்னொன்று ஒரு மாலிக்யூல் இருக்கும். டிஎன்ஏல பேஸ் பேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆர்என்ஏல அது கிடையாது. டிஎன்ஏவாகவும் இருக்கட்டும் இல்லை ஆர்என்ஏவாகவும் இருக்கட்டும், பாஸ்பேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போனாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிஎன்ஏவோட சுகர் மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டெயாக்ஸைரைபோ, அதனால தான் அந்த டெயாக்ஸைரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆர்என்ஏல இருக்கிற சுகர் மாலிக்யூலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைபோஸ். டிஎன்ஏவோட தைமேனும் ஆர்என்ஏல யூரோசெல். அதை தவிர அதோட நியூக்ளியஸ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடினைன், கோனைன் அண்ட் சைட்டோசைன். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான். டிஎன்ஏல பேஸ் பேர் இருக்கும், ஆர்என்ஏல சிங்கிள் நியூக்ளியோ பேஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதில் பேஸ் பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. இன்னும் கொஞ்சம் மாலிகுலர் லெவலில் இது ரெண்டுத்துலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் மாலிக்யூலை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏல இருக்கிற டெயாக்ஸைரைபோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச் மாலிக்யூல் இருக்கும். அதே ஆர்என்ஏல இருக்கிற ரைபோஸில் வந்து பார்த்தீங்கன்னா OHஆ இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல கிடையாது சுகர் மாலிக்யூலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரியே அதோட பேஸ் பேரில் தைமைனுக்கும் யூரோசெல்லுக்கும் இன்னர் மாலிகுலர் டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, தைமைனில் வந்து H3C அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா மாலிக்யூல் இருக்கும். இந்த மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா யூரோசெல்லில் கிடையாது. ஆர்என்ஏ உண்மையாகவே நம்ம செல்லில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆர்என்ஏவோட முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரைபோசோமில் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஆர்என்ஏ தான். அது எப்படின்னா, டிஎன்ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஆர்என்ஏக்கு பாஸ் பண்ணும். அந்த இன்ஃபர்மேஷனை நியூக்ளியஸ்லேருந்து ரைபோசோமுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான். இது மட்டும் இல்லை, அந்த ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு எந்த கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை வந்து கொண்டு வரணும் ரைபோசோம்ஸ்குள்ளே அப்படிங்கிற விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணுறதும் இந்த ஆர்என்ஏ தான். ஆர்என்ஏ வந்து மொத்தம் 3 கைண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏனா வந்து பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ, டிஆர்என்ஏனா வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏனா ரைபோசோம் ஆர்என்ஏ. ஸோ இப்போ இந்த எம்ஆர்என்ஏவை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, டிஎன்ஏலேருந்து நியூக்ளியஸ்லேருந்து வெளில வர ஆர்என்ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டிஎன்ஏலேருந்து வெளில கொண்டு வரும். ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்ஆர்என்ஏ என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் இந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவையான அமினோ ஆசிட்ஸை இந்த ரைபோசோமுக்கு கொண்டு வர வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்என்ஏவோட வேலை. அதனால தான் அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக வந்து 3 ரோலாக பிரிக்கலாம். ஸோ எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது மெசஞ்சர் ஆர்என்ஏ. அது வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாலிபெப்டைட் சிந்தசிஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை நியூக்ளியஸ்லேருந்து ரைபோசோமுக்கு கொண்டு வர வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்என்ஏவோட வேலை. ஆர்ஆர்என்ஏவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைபோசோம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதாவது வந்து ரைபோசோம்ஸில் 2 யூனிட் இருக்குது, சப் யூனிட் இருக்குது. ஸோ இந்த 2 சப் யூனிட்டும் ஃபார்ம் ஆகிறதுக்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்என்ஏ தான். அதை ரைபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏவோட இம்பார்ட்டண்ட்டான வேலை என்னென்னா, எந்த கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண எந்த கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை ரைபோசோமுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற வேலையை பண்ணுறது
இந்த tRNAவோட வேலை. நம்ம பாடி க்ரோ ஆகிறதுக்கு புரோட்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பில்டர். புரோட்டீன் இல்லாத எந்த ஒரு உயிரினமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக முடியாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு டிஎன்ஏ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஆர்என்ஏவும் இம்பார்ட்டன்ட் தான். டிஎன்ஏக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஆர்என்ஏக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching this video. Have a wonderful day.